இன்றைக்கி அரிசியே சேர்க்காத ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தோசை ரெசிபி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டுன்ற பொருட்களை வாங்குறதுக்காக தான் இன்றைக்கி நான் கடைக்கு போயிட்டுருக்கேன். வாங்க கடையும் நல்லா சுற்றி பார்க்கலாம். கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். இது ஒரு தமிழ் மளிகை கடை. இந்த கடை வந்து டார்னீட் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இந்த கடைக்கு பேர் வந்து ஸ்ரீ குமரன் ஸ்டோர்ஸ். ஸோ நான் மெல்பர்னில் நம்ம பாரம்பரிய அரிசியான இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும்னு ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த கடையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த கடைக்கு நான் இப்போ மாதத்தில் ஒரு நாள் போயிடுவேன். எனக்கு வேணுன்ற இந்த இட்லி அரிசி, அப்புறம் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த ராகி மாவு, ராகி புட்டில் செய்கிற அந்த சேமியாவில் செய்கிற ராகி புட்டு, அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வத்தல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லைங்களா, அரிசி வத்தல், அந்த மாதிரி அந்த வத்தல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். நான் ரீசெண்டாக வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த குழம்பு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, விரல் மஞ்சள்னு சொல்லுவாங்க, அது இருக்குதான்னு கேட்டேன். அது கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த நம்ம நாட்டு மருந்துன்னு செய்யக்கூடிய சில பொருள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த கருஞ்சீரகம் அந்த மாதிரி அதெல்லாமும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி தமிழ் மளிகை சாமான்கள் அது வந்து என்றைக்குமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எத்தனை விதம் வச்சுருக்காங்க பாருங்களேன். பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தஞ்சாவூர் பொன்னி, சீரக சம்பா, அந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள் இங்கே இருக்குது. இங்கே வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 1 கிலோ பேக்கெட்லேயே இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம 5 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது வீணாக போகும் இல்லைங்களா. ஆனால் பாருங்களேன், இவங்கக்கிட்ட வந்து 1 கிலோ பேக்கெட்டே இருக்குது. ஸோ நம்ம வாங்கிட்டு போய் இது வந்து நம்ம உபயோகப்படுத்தி நமக்கு மேலும் மேலும் வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நான் வந்து இந்த பாரம்பரிய அரிசி வந்து ஏதாவது 2 விதம் மட்டும் ஒரு கிலோ வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு மாதத்துக்கே அது தாராளமாக வரும். இந்த மாதிரி பூங்கார் அரிசி வாங்கிட்டு போனால் பூங்கார் அரிசி இட்லி வந்து நல்லா மெத்துன்னு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்தது அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ என் பேர் வரலக்ஷ்மி, நான் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருக்கேங்க. பூங்கார் அரிசி வீடியோவும் மாப்பிள்ளை சம்பா வீடியோவும் நான் கட்டாயம் போஸ்ட் பண்ணுறேங்க. ஏன்னா பூங்கார் அரிசி வந்து பெண்கள் வந்து கட்டாயம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய அரிசி. அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்கவங்க எல்லாமே வந்து அந்த இட்லியை வந்து அடிக்கடி எடுக்கும்போது அதனுடைய பயன் வந்து ரொம்ப நமக்கு உடம்பை வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மாப்பிள்ளை சம்பான்னு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கலாம். அதில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் நான் அடுத்தடுத்து நான் போடுறேங்க. ஆஸ்திரேலியா லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய இன்னொரு சேனல் வரா ஆஸ்திரேலியா தமிழ் அப்படின்ற ஒரு சேனலும் இருக்குது. நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான அரிசியை சேர்க்காத ஒரு முறுமுறுன்னு ஒரு தோசை, அதோடய ரெசிபியை இன்றைக்கி பார்க்கலாமா? ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாமா? இது தாங்க புரோக்கன் வீட், டலியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உடைச்ச கோதுமை. அது வந்து 3 பங்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பங்குக்கு 1 பங்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன், 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சாச்சுங்க. 3த்தையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி மட்டும் நிதானமாக இந்த ரவை அந்த தண்ணியில் போயிடாத மாதிரி கொஞ்சம் கையை வச்சு நல்லா அழகாக நீங்கள் வந்து கழுவிட்டு எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. இதுக்கு வந்து 1 பங்கு வந்து நான் வந்து தட்டை அவல், அதாவது மீடியம் அவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அவல் வாங்கிட்டு அதை வந்து நம்ம அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லைட்டாக ஒரே ஒரு முறை மட்டும் கழுவி நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நல்லா ஊறி போயிருங்க. அதை அரைக்கும்போது லாஸ்ட் மினிட்டில் போட்டு அதை அரைச்சிக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுக்கு மேலே இது வந்து டயாபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் வந்து இந்த தோசை வந்து குழன்னு கோதுமை தோசை வந்து நம்ம இருக்குமோன்னு நினைக்கிற மாதிரி இருக்காதுங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். ஸோ நம்ம வந்து நான் எப்பயுமே சொல்கிறது தான், மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனால நான் அவனில் வச்சு புளிக்க வைக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னா நைட்டு அரைச்சி வச்சிங்க அப்படின்னா காலையில் நல்லா புளிச்சிரும். ஆனால் மாவு வந்து வெள்ளை வெளியேன்னு இருக்க
இருக்காது. இது பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு க்ரீமி கலரில் தான் இருக்கும். இந்த க்ரீமியாக இருக்க இந்த டெக்ஸ்சரில் இருந்தாலும் மாவு தோசை ஊற்றும்போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வருங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ தோசை பார்த்தீங்கன்னா நல்லா மெலீஸாக நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கல் தோசை மாதிரி கொஞ்சம் திக்காகவும் ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்படி ஊற்றினாலும் இந்த தோசை ரொம்ப நல்லா வருங்க. ஆனால் தோசை கலர் வெள்ளை வெளியேர்னு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீம் கலராக இருக்கணும். ஆனால் டேஸ்ட் நிச்சயமாக அரிசி மாவில் செய்கிற தோசை டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் கூட அதுலேருந்து மாறுபட்டு இருக்காது. இந்த தோசை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்யணுன்றது இல்லைங்க, டின்னருக்கும் செய்யலாம். இந்த தோசை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப முதுகு வலி, கை கால் வலியெல்லாம் ரொம்ப குறையுது. அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அவங்க வீடியோவில் இந்த புரோக்கன் வீட் அப்படின்ற இந்த உடைத்த கோதுமை தோசையை பற்றி போட்டிருந்தாங்க. நான் தோசைனாலே கட்டாயம் முட்டை தோசை சாப்பிடுவேங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனில் ஒரு அளவு அதில் கவர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த மாவில் இட்லி செய்ய முடியாதுங்க, தோசை தான் செய்ய முடியும். ஸோ நீங்கள் தோசைக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே ஊற வைங்க. அவனில் நான் எப்படி வச்சு புளிக்க வைப்பேன் அப்படின்னா, அவனை ஒரு 10 மினிட்ஸ் to 12 மினிட்ஸ் சூடு பண்ணிவிடுவேன். அதாவது மாவு வைக்கிறதுக்கு முன்னாடியே சூடு பண்ணிவிடுவேன். சூடு பண்ணிவிட்டு அவனை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் மாவை உள்ளே வச்சு மூடிடுவேன். ஸோ வச்சுருவாங்க, காலையில் அழகாக புளிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள், சூப்பராக தோசை வருங்க.